அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். நமக்காக வேண்டுதல் செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்காய் வேண்டுதல் செய்வதற்கு வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த கர்த்தர் இருக்கிறார். நீங்க தனி ஆள் இல்லைங்க. நீங்க ஏங்க சோர்ந்து போறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் கூட வர்றதுக்கு யாரும் இல்லை. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்காய் வேண்டுதல் செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக பிதாட்ட போய் நின்று சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, நான் இவள் பேரில் பிரியமாயிருக்கிறேன். போய் எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாரோ, அதே வார்த்தைகளை உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இயேசுவானவர் பிதாட்ட போய் சொல்றாரு. நான் இவங்க மேல நான் அன்பா இருக்கிறேன். இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். இவங்க ஒருவேளை எனக்கு பிடிக்காத காரியத்தில் ஈடுபட்டாலும், பல நேரங்கள் என்னை வேதனைப்படுத்துகிற மாதிரி சம்பவங்களை இவங்க வாழ்க்கையில செஞ்சா கூட நான் அதை குறித்து பெரிதுபடுத்துவதில்லை. அதனால தாங்க இன்னைக்கும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய கிருபை. என்ன தெரியுங்களா? ஆண்டவர் உங்கள் மீது காட்டுகிற அன்பு. நிறைய நேரம் நாம் ஜெபிக்கலைனாலும், நிறைய நேரம் நாம் வேதத்தை தியானிக்கலைனாலும், சபைக்கு போகலைனாலும், சுவிசேஷத்தை அறிவிக்கலைனாலும் கூட தேவன் உங்கள் மீது வைத்த கிருபையோ உங்கள் மீது வைத்த நோக்கத்தையோ தேவன் அழித்து விடவில்லை. தூக்கி இன்னொரு ஆளுக்கு கொடுக்கல. நீங்கள் வரும் வரைக்கும் உங்களுக்காய் காத்திருக்கிறார். எப்போ வருவீங்க? எப்போ மறுபடியும் சார்ஜ் எடுத்துக்குவீங்க? எப்பவும் நீங்கள் அந்த பழைய தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்வீர்கள்? எப்பொழுது உங்கள் வல்லமையை தரித்துக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்காய் காத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க தான் செய்யணும். உங்களை கொண்டே தேவன் செய்ய விரும்புகிறார். உங்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளவே மாட்டார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. யார் வேண்டுதல் செய்கிறார்? இயேசு. இயேசு பிதாவினிடத்துல நமக்காக வேண்டுதல் செய்கிறார், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்காக ஆண்டவர் இயேசு வேண்டுதல் செய்கிறார். சிலுவையிலே தொங்கின அந்த உடலை காட்டி, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஆணியின் காயங்களை காட்டி பிதாவினிடத்திலே பேசுகிறார், பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறார். நான் பட்ட பாடுகள், இந்த காயங்கள், இந்த அவமானங்கள் எல்லாம் இவங்களுக்காகத்தானே. இவங்களை தள்ளிராதீங்க, இவங்களை விட்டுறாதீங்க, இவங்களை கைவிடாதீங்க ஆண்டவர். நீங்க என்னை கைவிட்டுட்டீங்க, இவர்களை கரம் பிடிப்பதற்கு தானே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காகவே உங்கள் மீது தேவன் அன்பா இருக்கிறார். உங்க மேல அன்பா இருக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்வுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்காமல் இருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தேவையான நல்ல அந்தஸ்தை தேவன் கொடுக்காமல் விட்டு விடுவாரா? உங்கள் சரீரத்துக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை, உங்க வாழ்க்கைக்கு தேவையான செட்டில்மெண்ட்டை தேவன் கொடுக்காமல் இருப்பாரா? அதான் சொல்லியிருக்கு, ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யார் உங்களை கஷ்டப்படுத்த முடியும்? யார் உங்களை வேதனைப்படுத்த முடியும்? நம்மை வாழ வைப்பதற்காகவே கிறிஸ்து மரித்தார். அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இரவும் பகலும் உங்களை குறித்தே நினைவாயிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு நிறைந்த நபர்கள் சொல்லலாம், காதலன் சொல்லலாம், காதலி சொல்லலாம், கணவன் சொல்லலாம், மனைவி சொல்லலாம், உறவுகள் சொல்லலாம், நான் 24 மணி நேரம் நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். இல்லைங்க, அதெல்லாம் கூட மாறும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காய் எனக்காய் இரவும் பகலும் வேண்டுதல் செய்கிற கர்த்தர் இயேசு இருக்கிறார். கலங்காதிருங்கள். God bless you.